Happy Sabbath. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபீச்சர் டாக் வந்துட்டு ஃபியூ வீக்ஸாக ஃபியூ மந்த்ஸாக வந்துட்டு அப்பப்போ சாங்சுரியில் இருக்க டாபிக்ஸாக வந்துட்டு கொஞ்சம் பேர் கவர் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஆஸ் எ கண்டினியூஷன் லாஸ்ட் டைம் வந்து ஆல்டர் ஆஃப் பர்ண்ட் ஆஃபிங் பற்றி படித்தோம். இன்றைக்கி வந்துட்டு லேவர் பற்றி வந்து படிப்போம். ஸோ லேவர் பற்றி பைபிளில் கொடுத்துருக்க வேர்சஸ் வாசிப்போம். எக்ஸோடஸ் 30:18-21 யாராவது வாசிங்க. எக்ஸோடஸ் 30 verses 18-21. ஓகே. ஸோ இந்த லேவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேறு ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட் வந்து ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ வைட், இவ்வளோ லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பட் லேவருக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஐ டோன்ட் நோ, மேபி லேவர் செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஹைட்டு என்ன அது இருந்துச்சா ஆர் வாட் வி டோன்ட் நோ. பட் காட் டென்ட் கிவ் எனி ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன சொன்னாங்கன்னா, இட் ஷுட் ஹோல்ட் வாட்டர், கை கழுவணும், கால் கழுவணும், இதுதான் வந்து இதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வந்து கடவுள் வந்து மோசஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் எனி ஒன் டஸ் சாக்ரிஃபைஸ் ஆர் என்டர்ஸ் இன் டேபர்னக்கிள் தே ஷுட் வாஷ் தேர் ஹேண்ட் அண்ட் ஃபீட், இல்லைனா வந்துட்டு தே வில் டை அப்படின்னு வந்துட்டு காட் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் ஜென்ரலாக என் மைண்ட்லேயும் இருந்தது வந்து லேவர்னா வந்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அங்கே இந்த சைடு. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் அது வந்துட்டு தட் இஸ் த பிக்சர் ஆட் ஆஃப் தி லேவர். பட் இந்த வேர்ஸ் இன்னும் படித்த பிறகு தெரியுது தி அதர் சைட் மேலேயும் கீழேயும் வந்துட்டு தண்ணி பிடிக்கிற லேவர் தான் வந்து மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா வந்துட்டு கையும் கழுவணும், காலும் கழுவணும். ப்ளஸ் ஓல்டன் டேஸ் நிறைய லேவர்ஸ் பற்றி பார்த்தோன்னா வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ திஸ் வுட் ஹவ் பீன் தி ஆக்சுவல் லேவர். மேலேயும் தண்ணி பிடிக்கிற மாதிரி இருக்கும், கீழேயும் வந்துட்டு இட் ஹோல்ட்ஸ் வாட்டர். நெக்ஸ்ட் ஒரு வேர்ஸ் வாசிப்போம். எக்ஸோடஸ் 38:8. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லேவரை வந்துட்டு பிராஸ் மிரர்ஸால் வந்துட்டு செய்கிறாங்க. இன்னொன்று திங் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்ட்டு தான் வந்துட்டு மிரர்ஸ் இருந்திருக்கு. ஐ டோன்ட் நோ வை, பட் உமன்ஸ் ஹேட் மிரர்ஸ் இன் ஓல்டன் டேஸ். பழைய காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட கிளாஸ் இருக்குல்ல. ஸோ திஸ் யூஸ் டு பி தர் மிரர்ஸ். பிரான்ஸை வந்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்க ரிஃப்ளெக்ஷனை வந்துட்டு மிரர்ஸாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த லேவரை வந்துட்டு இதை வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த லேவரை போய் பார்த்தாலுமே வந்துட்டு எப்படி இருக்குமா, இட் வில் பி லைக் அ மிரர். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு யூ வில் சி யுவர் ரிஃப்ளெக்ஷன் இந்த மிரர் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து இதோட ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ இதுலேருந்து வாட் லெசன்ஸ் வி ஹேவ், வாட் இஸ் த பர்பஸ் ஃபார் திஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம படிப்போம். 1 Corinthians 11:28 வாசிப்போம். ஸோ இங்கே கொரிந்தியன்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிஃபோர் யூ ஈட் பிரெட் ஆர் ட்ரிங்க் ஆஃப் தட் கப் யூ ஹேவ் டு எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. பட் அது பண்ணலன்னா என்ன ஆகுதுன்னு நெக்ஸ்ட் வர்ஸ் 11:29. ஸோ இங்கே கம்யூனியன், திஸ் இஸ் பாயிண்டிங் டு தி கம்யூனியன் சர்வீஸ். ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்துட்டு இஃப் வி டோன்ட் செல்ஃப் எக்ஸாமின் பிஃபோர் வி ஈட் ஆர் ட்ரிங்க் த பிரெட், நம்மளுக்கு வந்துட்டு வி ஆர் புட்டிங் டேமினேஷன் டு ஆர் செல்ஸ். நம்ம வந்து வி ஆர் என்ன சொல்கிறது, லேவர் வந்துட்டு ஹேண்டு ஃபீட் வாஷ் பண்ணலன்னா ஈஸே யூ வில் பி புட் டு டெத். சம்திங் சிமிலர் இஸ் வாட் இஸ் பீயிங் செட் ஃபார் நாட் செல்ஃப் எக்ஸாமினிங் யுவர் செல்ஃப். ஸோ தட் இஸ் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் த மிரர். ஸோ மிரர் என்னென்னா, நம்ம பார்த்தோன்னா வாட் வி சி ஆர் செல்ஃப். ஸோ பிஃபோர் கிளென்சிங் ஆர் செல்ஃப் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்துட்டு நம்ம எப்படி இருக்கோம், என்ன பண்ணுறோன்னு வந்துட்டு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுற ஸ்டெப்ஸ் எடுக்கிறது வந்துட்டு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வந்துட்டு நம்ம வாசிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் தட். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளென்சிங். ஸோ யூ வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட் பிஃபோர் கோயிங் இன் டு தி டேபர்னக்கிள்.
அது வந்துட்டு நவ் நம்மளுக்கு எப்படின்னு பார்க்குறோன்னா வி மைட் சே இட் இஸ் பேப்டிசம் ஆர் கம்யூனியன் சர்வீஸ். பட் நான் சொல்ல வேண்டிய வந்துட்டு இந்த verse வாசிப்போம். 1 John 1:9. ஸோ இங்கே வந்து பார்க்குற 1 John 1:9 வந்துட்டு if we are he is faithful and just to forgive our sins and to cleanse us from all unrighteousness. So right now in நம்ம இருக்க சுச்சுவேஷனில் வந்துட்டு we don't need sacrifice, everything வந்துட்டு God has paid the price for us. The only thing that we have to do to cleanse ourselves is confess அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்குறோம். இன்னொரு வேர்ஸ் வாசிப்போம், Psalms 32:5. யாராவது வாசிங்க Psalms 32:5. Psalms 32:5. ஸோ இங்கே வந்துட்டு டேவிட் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. டேவிட் டசன்ட் சே யூ வில் ஃபர்கிவ். டேவிட் சொல்கிறாரு யூ ஆல்ரெடி ஃபர்கிவ் அப்படின்னு வந்துட்டு டேவிட் வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வேர்ஸ் ஐசையா 1:18. ஸோ இங்கே ஐசையா என்ன சொல்கிறாங்கன்னா ஹவெவர் டார்க் ஆர் சின்ஸ் ஆர், அது பிரைட் டார்க் ரெட் கலராக இருந்தாலும் காட் வில் மேக் இட் ஒயிட் அஸ் ஸ்னோ அப்படின்னு வந்துட்டு காட் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 2 lessons நான் வந்து லேவர்லேருந்து வாட் ஐ வாண்ட் டு கன்வேஸ். ஒன் இஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் தி அதர் இஸ் கன்ஃபெஷன். ஸோ இது ரெண்டையும் நம்ம பண்ணோன்னா வந்துட்டு காட் இஸ் ஆல்வேஸ் ரெடி டு கிராண்ட் அஸ் த ரிக்வயர்ட் ஃபர்கிவ்னஸ் ஸோ தட் we can be white as snow and enter into his presence. Thank you.